லோ கேலரியில கேரட் அல்வா பண்ணலான்னு நினைச்சேன். அதுவும் முடியல. மீல்லயாவது கேலரி கம்மி பண்ணலான்னு பார்த்தா, மீலே அதிகமாயிடுச்சு. வெல்கம் டு டே 97. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு செய்ய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால காலையில வச்ச இட்லியும் கொஞ்சம் சிக்கன் குழம்பும் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு ரைஸோட இறால் மசாலா, இறால் ஃப்ரை, வெளமீன் ஃப்ரை, ஃபைபருக்கு கேரட் கூட்டு. லோ கேலரியா கேரட் அல்வா பண்ணலான்னு நெய் ஊத்தாம குக்கர்ல தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டேன். அன்னைக்கு வாங்கின கோவாவும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதான் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நெய், பால் எல்லாமே கம்மியா ஊத்திட்டு கடைசியா சுகர் போடும்போது மட்டும் அரை கரண்டி எக்ஸ்ட்ரா போட்டேன். அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு கப் டீ குடிச்சேன். டீ குடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நாக்குல இனிப்பெல்லாம் போன பிறகு அந்த கேரட் அல்வாவை எடுத்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனா சுகர் மட்டும் கம்மியா போட்டிருந்தா இன்னும் லோ கேலரியா இருந்திருக்கும். நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்ட பிறகு மீதி இருந்த கேரட் அல்வாவையும் சாப்பிட்டேன். இன்னைக்கு ஒரு மீல் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்ருக்கோம். பட் அளவா சாப்பிட்ருக்கோம். லஞ்சு கொஞ்சம் ஹை கேலரி தான். கேரட் அல்வாவும் கொஞ்சம் லோ கேலரியில பண்ணதுனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடிஞ்சுது. மீண்டும் சந்திப்போம்.